கும்ப ராசி நேர்களுக்கு ஏப்ரல் மாதம் 2026 எப்படி இருக்கும்? ராசியில் ராகு, புதன், செவ்வாய். கோபத்தை கொடுக்கும். அடிக்கடிக்கு வீணான பேச்சுகள், முட்டாள்களுடன் விவாதம் செய்ய வேண்டிய கட்டாயங்கள் எல்லாம் இருக்கும். 2ஆம் பாவத்தில் சனி சூரியன் சேர்க்கை குடும்பத்தில் பல பேருக்கு வீடு மாற்றுறதுக்கு, வீட்டில் சஜஷன் புது வீடு வாங்கலாமா, இந்த மாதிரி செலவுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால் சிறிய சிறிய பிரச்சனைகள் வீட்டில் உருவாகும். வியாபாரிகள் டைட்டான நிலைமையில் இருப்பீர்கள். என்னெல்லாம் செலவு அதிகமாக இருந்தால் டைட்டாகவேங்க. வெளிநாட்டு வியாபாரிகள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க எல்லோருக்கும் பொருள்கள் வர்றது போகிறதுல பிரச்சனை இருக்கும், டைட்டாக இருக்கும். சிலது தேவையில்லாத பொருள் வந்துடும், அல்லது நீங்கள் அமைச்ச பொருள் அங்கே போய் சேராது. ஆனால் குரு பகவான் 5ஆம் பாவத்தில் இருக்கும் பொழுது பண வசதி எப்படியாவது வந்து சேர்ந்துடும். உங்கள் மகன் மகள் செய்கிற வேலைனால, அவங்க செய்கிற உங்களுக்கு சப்போர்ட்னால இந்த மாதம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். 16ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் மாறினா இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். நீங்கள் அரசியலில் இருந்தால் கண்டிப்பாக கம்மியாக பேச வேண்டும், அல்லது பேசாமல் இருப்பதே நன்மை. சில ஒப்பீனியன் எல்லாம் கொடுக்காம, எனக்கு உடம்பு சரியில்லை, வீட்டில் வேலை இருக்குது அப்படின்னு வீட்டில் உட்காந்துடுங்க, நல்லா இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீர்கள். நீங்கள் வேலைக்கு செல்கிறீங்க இல்லையா, வேலைக்கு செல்லும் பொழுதும் அங்கேயும் ஒப்பீனியன் கொடுக்கறது, தேவையில்லாத ஒப்பீனியன் கொடுக்கறது, அதில் மாட்டிக்கொள்வீர்கள். கொடுக்காதீங்க ஒப்பீனியன் அப்படின்னு சொல்கிறேன். இந்த மாதம் விவசாயிகளுக்கு சுமாரான லாபம், படிக்கிற பசங்களுக்கு கடுமையான டைம் என்று சொல்லுவேன். வீட்டில் இருக்கிற எல்லோருக்கும், அதாவது சின்ன வயசுலேருந்து தாத்தா வரைக்கும் கும்பராசிக்காரர்கள் எல்லோரும் இந்த மாதம் கேட்காமல் யாருக்கும் உபதேசம் செய்யாதீர்கள். 1. 2வது, தன்னுடைய ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும். தன்னுடைய காலை பார்த்து வைக்க வேண்டும். தன்னுடைய காலில் அடிபடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். என்ன பரிகாரம் செய்யலாம்? பரிகாரம்: தினமும் ஆஞ்சநேயர் பூஜை செய்ய வேண்டும். ஹனுமான் சாலிசா படிக்க வேண்டும். சனிக்கிழமை சாயந்தரம் சூரியன் மறைஞ்ச பிற்பாடு ஒரு விளக்கை ஏற்றிட்டு சுந்தர காண்டம் படிக்க வேண்டும் அல்லது கேட்க வேண்டும். இதை செய்தீங்கன்னா கும்பராசிக்காரர்கள் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.